திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே திமுக கவுன்சிலர் அளித்த பொய் புகாரில் அதிமுக பிரமுகரை விடிய அரசின் ஏவல் துறையினர் தாக்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. பழனி அருகே நெய்க்காரப்பட்டியில் உள்ள பள்ளிவாசல் ஜமாத்தை திமுக கவுன்சிலர் ஜாகிர் உசேன் நிர்வகித்து வருகிறார். அவர் மீது பல முறைகேடு புகார்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் அதிமுக பிரமுகர் அயூப்கான் தலைமையிலான குழு ரமலான் நோன்பை முன்னிட்டு அரசு வழங்கும் அரிசியை பெற்று பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்தனர். அதிமுகவை சேர்ந்தவர்கள் பொதுமக்களுக்காக அரிசி பெற்றுக் கொடுத்ததை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் திமுக கவுன்சிலர் அளித்த பொய் புகாரின் பேரில் அதிமுக பிரமுகர் அயூப்கானை ஏவல் துறையினர் தாக்கினர். இதனால் அவர் நெஞ்சுவலி ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் இஸ்லாமியர்கள் மீதான வன்முறை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் அதற்கு காவல்துறையினரும் துணை போவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரிசி எடுத்துட்டு அவர் பள்ளியாசலில் இறக்குனதுனால போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் பேரில் தவறான பொய் குற்றச்சாட்டு சாட்டி அவரை அடித்து இன்றைக்கி நம்பிக்கை நெஞ்சுவலி ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இது போலீஸினுடைய உடந்தையில் இது செயல்பட்டாங்க. அடித்தது போலீஸ்.